அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் ஃபிசிக்ஸ் வால்யூம் 1ல் இருக்கிற சாப்டர் 1 நிலை மின்னியலில் இருக்கிற கணக்கு 1, அதாவது ப்ராப்ளம் நம்பர் 1. இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இரு பொருள்கள் ஒன்றோடொன்று தேய்க்கப்படுகின்ற போது அவை ஒவ்வொன்றிலும் கிட்டத்தட்ட 50 நானோ கூலும் மின்னோட்டம் உருவாகின்றது. இம்மின்னூட்டத்தை உருவாக்க இடம்பெயர செய்ய வேண்டிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் பெராமீட்டர்ஸ் எழுதிக்கிறோம். கிவன் திங்ஸ் என்ன அப்படின்னா, Q = 50 நானோ கூலும், அதாவது 50 × 10⁻⁻9 கூலும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, இடம்பெயர்ந்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இரண்டு பொருள்கள் இருக்குது, பொருள் 1 பொருள் 2. இந்த இரண்டு பொருள்களை நம்ம தேய்க்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு எலக்ட்ரான்கள் நகர்கிறது, அதாவது இடம்பெயர்கிறது. இந்த பொருள் 1லிருந்து எலக்ட்ரான்கள் பொருள் 2க்கு இடம்பெயர்றதை நம்ம எடுத்துக்கலாம். n எலக்ட்ரான்கள் இடம்பெயர்றதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பொருள் 1லிருந்து எலக்ட்ரான்கள், கொஞ்சம் எலக்ட்ரான்கள் இங்கே போயிடுச்சு, n எலக்ட்ரான்கள் இங்கே போயிடுச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, எக்ஸஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது எக்ஸஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கும், அதோட சார்ஜ் பாசிட்டிவ். ஸோ அதனால் இது நேர் மின்னோட்டம் அடைகின்றது. இந்த பொருள் 1 நேர் மின்னோட்டம் அடைகிறது. இங்கே எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதோட சார்ஜ் நெகட்டிவ். அதனால் இதோட மின்னோட்டம் -Q. இப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் பொருள் 1லேருந்து பொருள் 2க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருந்தது அப்படின்னா, இந்த பொருள் 1ஓட சார்ஜ் +1e, பொருள் 2ஓட சார்ஜ் ஒரே ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸ், அப்போது -1e. 2 எலக்ட்ரான்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிருந்தது அப்படின்னா, பொருள் 1ஓட மின்னூட்டம் +2e, பொருள் 2ஓட மின்னூட்டம் -2e. 3 எலக்ட்ரான்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிருந்தது அப்படின்னா, இது +3e, இது -3e. அப்போது சார்ஜுக்கு, அதாவது மின்னூட்டத்துக்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா, Q = ne. இங்கே என்னங்கிறதா 1 2 3 எக்ஸெட்ரா. அப்போது என்னோட எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னு டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா, Q/E அப்படின்னு டிரைவ் பண்ணலாம். இப்போ Q அண்ட் Eயோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். Q is 50 × 10⁻⁻9 கூலும், அண்ட் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் E is 1.6 × 10⁻⁻19 கூலும். கூலும் get cancelled, 9 get cancelled. So we are left with 10⁻⁻10. இப்போ 50/1.6 என்ன அப்படின்னா 31.25 × 10⁻+10 எலக்ட்ரான்ஸ். ஸோ இதுதான் நம்ம ப்ராப்ளமோட ரிசல்ட். அதாவது 50 நானோ கூலும்ஸ் மின்னோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா, உருவாகிருக்குது அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்கள் இடம்பெயர்ந்திருக்குது அப்படின்னா 31.25 × 10⁻+10 எலக்ட்ரான்கள் இடம்பெயர்ந்திருக்குது அப்படிங்கிறத நம்மளோட ஆன்சர். இப்போது ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒன்று ஒன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.